காய்ஸ், இப்போ நம்ம வந்து படம் எடுக்க போகிறோம். அந்த படம் பேர் என்னன்னா பேராசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப நல்லா வச்சு சாப்பிட்டு ஐயோ சாமி எப்படின்னா காசு கட்சி நான் ஒரு பணக்கார ஆகணும். ஸோ எவ்வளோ நேரம் தான் இப்படியே நடக்குது. கால் வேற வலிக்குது. காசுமே எதுவுமே இல்லை. காசு சரி, இதை வச்சு நம்ம எப்படின்னா பணக்காரனா எல்லாம். ஸோ காசு வேற இப்போ என்ன கடையை வச்சு இந்த காசை நம்ம சம்பாதிச்சு பணக்காராகுது. அங்கே கோழி இருக்கு. இந்த கோழி வச்சு அதிக கோழி பண்ணையை வச்சு அப்படியே நம்ம பணக்காராயிட வேண்டியதான். ஆனால் ஒரு கோழி எவ்வளோனா 30. ஒரு கோழி 30 ரூபாய்க்கு தரீங்களே. சரி பாருங்க இந்த கோழி நல்லா இருக்கான்ட்டு. இந்த கோழி நல்லா இருக்கா பாருங்க. அம்மா நாசமான கோழியை கொடுத்துட போறீங்க. நல்லா இருக்கா? சரி, ஒரு பொண்ணு வாத்து ஒரு பையன் வாத்து கொடுத்துருங்க. அது பையன் பொண்ணுமா? தான் காசு. சரி, கோழி பண்ணையில போய் பார்க்கலாம். ஏன்னா முட்டை போட்டுருக்காங்க. இது ஏதோ ஆரஞ்சு கலர்ல முட்டை இருக்கு. சரி, நான் போய் பக்கத்துல அண்ணன்ட்ட போய் கொடுத்து என்ன இந்த முட்டை. அண்ணா உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். ஏதோ கோச்சிக்காதீங்க. இது வந்து என்ன முட்டைன்னு தெரியல. நான் வாத்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. நான் ஒயிட் முட்டை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன முட்டைன்னே தெரியல. கொஞ்சம் பாருங்க இது என்னன்ட்டு. நான் சேட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி. என்ன சேட்டே, சௌக்கியமா? சௌக்கியம் ஜி. என்ன சேட்டே, இதுனா முட்டை பார்த்து சொல்லுங்க. கோல்டுப்பா. ஆமாம், இது எவ்வளோ காசு வரும்? 10 lakhs வருங்க. அப்போ காசு கொடுங்க. அந்த முட்டை நீங்க தேங்க்ஸ். என்ன சேட்டே கூப்பிட்டுருந்த ஃபோன் பண்ணி? ஏன் கூப்பிட்ட? இதோ அந்த முட்டைக்குதா கட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த 10 ரூபாய் தரேன். எனக்கு டெய்லியும் முட்டை தரீங்களா? நீங்கள் எதுக்கு முட்டை கேட்குறீங்க? அதான் நான் உங்ககிட்ட டெய்லியும் ஒரு 10 ரூபாய் தரேன்னு சொல்கிறல. சரி, நான் டெய்லியும் முட்டை தரேன். நீங்கள் எனக்கு இந்த 10 ரூபா கொடுத்துடணும். இவனும் டெய்லியும் என்ன மாதிரி தான் வாழ்கிறான். முட்டையை கொடுக்குறான். ஒருவேளை அந்த முட்டைக்கு 15 ரூபா கொடுத்து அவன் 5 ரூபா வச்சு கார் வாங்கிடுவானோ? 5 ரூபாய்க்கு எப்படி கார் வரும்? என் கூட தான் அவனும் கார் வாங்குறான், பைக் வாங்குறான், வீடு வாங்குறான், எல்லாமே வாங்குறானே. எப்படியா இருக்கும் இது? இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு நாள் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகலாம். காலை 10 மணி. இன்னைக்கும் முட்டை போட்டுக்குதாங்க. அப்போ நம்மளுக்கு தான் 10 ரூபா கிடைக்குது. முட்டை போட்டுக்குது. என் செல்ல கோழி, நீ இதே மாதிரி முட்டை போடு. நான் உன்னை பணக்காரனா ஆக்கிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த முட்டையை கொடுத்ததுக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இந்த மாதிரி போபோ வச்சியெல்லாம் சாப்பிடு. சரி, பாய் பாய். லெட்ஸ் கோ. சேட்டே வணக்கம். இந்தா முட்டை கொடுக்குறேன் நானே. வா சேட்டே, இதுதான் என் கோழி. இந்தா எனக்கு 10 ரூபா கொடுத்துரு கொடு. இது போயிட்டு வந்து. சரி பாய். என்ன இவன் நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. கார்லாம் வாங்கினால இவன் பின்னாடியே போகுது. இதெல்லாம் இன்னும் பார்க்கல. சரி, அதே மாதிரியே போயிடலாம். ஃபோன் பண்ணி இந்த முட்டை அவர்கிட்ட கொடுத்து இதை எடுத்து வச்சுக்காரு. வெளிநாட்டுலேருந்து வந்தோடனே இதை எடுத்துக்கிட்டா. இது கோல்டு முட்டைப்பா. 10,000 ரூபா. அப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த முட்டை வச்சுக்கோங்க. அட பாவே, எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு நீ 10 லட்சம் அடிக்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. கூட என் முட்டை கொடுங்க. முட்டை கொடுங்க. என்னங்க கொடுத்து? சரி, இல்லாட்டி இதை வச்சு நம்ம பணக்காராயிடலாம். இப்படிதான் அவன் பணக்காரன் ஆகுறானா? இன்னைக்கு நம்ம ஒரு வழி பண்ணலாம். என் அறிவு இருக்கிறதுக்கு இந்த கோழி நம்ம வயிற்று அறுத்து எல்லாம் முட்டி எடுத்துட்டா ஒரே நாள் நம்மளும் பணக்காராயிடலாம்ல. சரி, இதை கிழிக்கலாம் நம்மளும்.
ஹாய் கோழி, நீ சாப்பிடு, பார்க்காத. கோ. ஐயோ, நம்ம பெரிய முட்டையா இருக்கும்ல நினச்சோம். இது பார்த்தா சின்ன சின்னதாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? தத்தனோன்னு முட்டையாயிடுச்சு. சரி, இது செத்து போயிடுச்சு, வேறு வழி இல்லை.